2026 பொங்கலுக்கு ஜனநாயகனும் பராசக்தி ஹீரோவும் மோதுறது தான் இன்னைக்கு ஹாட் டாபிக். பொதுவாக பெரிய நடிகர்களின் படம் வந்தால் மற்ற நடிகர்கள் ஓரமாக போகிறது தான் வழக்கம். ஆனால் இந்த பொங்கலுக்கு ஜெயம் ரவி, அதர்வா நடிக்க சுதா கொங்காரா இயக்கி வரும் பராசக்தி படம் வெளியாக இருக்கிறதா சொல்லப்படுது. ஜனநாயகம் படத்தின் வெளியீட்டு விழா அறிவித்த உடனே பராசக்தி படத்தின் தயாரிப்பாளர் இந்த பொங்கல் என குறிப்பிட்டு பட்டாசு, நெருப்பு ஆகிய எமோஜிகளை போட்டிருக்காரு. இதன் மூலம் பராசக்தி படத்தையும் பொங்கலுக்கு வெளியிட போறதாக அவர் மறைமுகமா சொல்லியிருக்கிறது நல்லாவே தெரியுது. பராசக்தி படத்தின் தயாரிப்பாளர் ஆளுங்கட்சியின் உறவினர், அதனால படத்துக்கு தான் அதிகமான தியேட்டர்களே வெளியிட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஜனநாயகம் படத்தை எப்படியும் ஆளுங்கட்சிக்கு எதிராக படமா தான் எடுத்திருப்பாங்கன்றது நல்லாவே தெரியும். எனவே பராசக்தி படத்தை வெளியிடுவதன் மூலம் ஜனநாயகம் படத்திற்கு நெருக்கடி தர வாய்ப்பு அதிகம்னு சொல்றாங்க. தி கோட் படத்தில் விஜய் அவரிடமிருந்த துப்பாக்கியை சிவகார்த்திகேயன் கொடுப்பார். விஜய் சினிமாவை விட்டு விலகுவதால் அடுத்த விஜயாக சிவகார்த்திகேயன் தான் என மறைமுகமாக ரசிகர்கள் பேசிட்டு வந்தாங்க. ஆனா இப்ப விஜயுடனே சிவகார்த்திகேயன் மோதும் நிலை வர இருக்கு. ஆனா இப்படிப்பட்ட நிலை வந்தா விஜய் அணு ஆயுதமாக மாற தயங்க மாட்டாருன்றதுதான் உண்மைன்னு சொல்றாங்க அவங்க ரசிகர்கள். அட என்ன எதுவோ பொங்கலுக்கு பார்ப்போம்ப்பா.